சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 8 மாவட்டங்களில் சிக்குன்குனியா பாதிப்பு அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. நன்னீரில் வளரக்கூடிய ஏடிஸ் வகை கொசுக்கள் வாயிலாக பரவும் சிக்கன்குனியா பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல், மூட்டுவலி, அதீத தசைவலி, உடல் அசதி போன்ற அறிகுறிகள் காணப்படும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்திய சிக்கன்குனியா பாதிப்பு அதன்பின் கட்டுக்குள் வந்தது. இந்நிலையில் சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிக்கன்குனியா அதிகரித்திருப்பதை பொது சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. இதையடுத்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் IGM எலிசா பரிசோதனையை மேற்கொண்டு பாதிப்பை உறுதி செய்ய வேண்டும், மருத்துவமனைகளில் டெங்கு, சிக்கன்குனியாவுக்கு என தனி வார்டுகள் அமைத்து தயார் நிலையில் இருக்க வேண்டும், ஏடிஸ் கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்கும் வகையில் வாரந்தோறும் தூய்மை பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கொசுக்கடியிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஆட்சியர் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தண்ணீர் தொட்டியை வாரம் ஒருமுறை கழுவவும், முழுக்கை சட்டை அணியவும், வீடுகளில் அதிகப்படியான நீர் சேமிப்பை குறைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் காய்ச்சல் அறிகுறிகள் தெரிந்தால் அலட்சியப்படுத்தாமல் உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.